இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தையை கேட்குற அற்புதமான இந்த நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. எவ்வளி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு போதித்து உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலேயும் எங்கள் இதயத்தையும் செவியும் உன் பக்கமாய் நாங்கள் திருப்புகிறோம். உன்னதத்தில் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் அனுப்பி தந்து எங்களுக்கு போதிக்கும்படி, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி நாங்கள் உம் பக்கமாய் நாங்கள் திரும்புகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தை எங்களுக்கு அனுப்பி தந்து எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் நிருபம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதில் ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன், கவனமாய் கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வேதாகமம் வச்சிருக்கிற எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது நாங்கள் என்றும் நீங்கள் என்றும் சில காரியங்களை குறிப்பிடுவதை படிக்கிறோம். நாங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், நீங்கள் என்று சொல்லும்போது விசுவாசியாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். பவுல் தன்னை குறித்து இங்கே எப்படி சொல்கிறார்? நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? உடன் வேலையாட்களாய் நான் இருக்கிறேன். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நாளிலேயும் இந்த வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியில் போட்டிருக்கல்லவா, நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீர்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் நாம் பிரசங்கத்தில் கேட்டது போல சபைக்கு ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களை ஒப்பிட்டு தொடர்ந்து வேதம் முழுவதும் பேசி வருகிறார். சபைக்கு பல காரியங்கள் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார். போன வாரத்திலும் அதுக்கு முதல்ல சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் பார்த்தோம், சபை கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாக இருக்கிறது. மணவாளனாக அவர் இருக்கிறார். சபை தேவனுடைய தோட்டமாக இருக்கிறது. அவரே தோட்டக்காரராக இருக்கிறார். சபை பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. அவரே ஆலயத்தின் தேவனாக, கர்த்தராக அவர் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். இப்படிப்பட்ட பல தலைப்புகளிலே நம்ம படிக்கிறோம். சபை 7 குத்துவிளக்குக்கு ஒப்பனையாக இருக்கிறது. இந்த 7 குத்துவிளக்கு நடுவிலே அவரே உலாவி வருகிறார் என்று பைபிளில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது சபையானது கிறிஸ்துவினுடைய மாளிகையாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாளிகையை கட்டுகிறவர் கர்த்தர். ஏனென்றால் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி இயேசுவே சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், நான் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் கட்டுகிற சபையும் எப்படிப்பட்டது? பெரியது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே வேதத்தில் சொல்லியிருக்கு. அவர் கட்டுகிற சபை என்பது சாதாரண குடிசைக்கு ஒப்பிட்டு சொல்லாமல் அது மாளிகைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். சபை என்பது கிறிஸ்துவின் மாளிகை என்று பைபிளில் பல இடங்களில் இதற்கான ஆதாரங்கள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாளிகையிலே நீங்களும் நானும் ஒரு கல்லாக இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த அவருடைய மாளிகையிலே ஆண்டவருடைய வேலையாளாக இருந்து ஊழியம் செய்கிற நான் இதை ஒரு பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே ஊழியத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி எப்படியோ தெரியாதப்பா வந்துட்டான், எப்படி இதிலேருந்து தப்பிச்சு போகிறது, இதில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஒன்றும் சமாளிக்க முடியலை அப்படின்னு ஒரு நாளும் நான் யோசித்ததே கிடையாது. ஏனென்றால் என்னை அழைத்தவர் கர்த்தர். இந்த வேலையை சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக நான் செய்கிறேன். ஏனென்றால் இது அழைத்தவருக்கு செய்கிற வேலை இது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்த பவுல் இங்கே சொல்கிறார், நான் இந்த மாளிகையிலே ஒரு வேலையாளாக நான் இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் ஒரு மாளிகையாக இருக்கிறீர்கள். இதற்கு ஒப்பனையான வேத வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நம்ம 19வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது
ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் இந்த மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இந்த இடத்திலேயும் சபையை குறித்து பவுல் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்? மாளிகை என்ற அர்த்தத்திலே, மாளிகை என்ற கோணத்திலே இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். இந்த சபைக்கு, இந்த மாளிகைக்கு கிறிஸ்துவே அஸ்திபாரமாய் இருக்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே இந்த சபையானது கட்டப்பட்டு வருகிறது. எபேசியர் 2 அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். 22 அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த இடங்கள் எல்லாவற்றிலையும் நம்ம பார்த்தோம் என்றால் அவரே சபையை கட்டி வருகிறார். ஹல்லேலூயா. கட்டுகிறவர் யாரு? அவரே கட்டி வருகிறார். இயேசுவே சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், என் சபையை நான் கட்டுவேன். இந்த உலகத்திற்கான எந்த கிரியைகளும் எந்த மனிதனும் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி, அதை நிச்சயமாய் மேற்கொள்ளாது என்று சொல்லி, சபை கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டு வருகிற ஒன்று. சபையானது எப்போ இந்த உலகத்தில் ஆரம்பமானதோ அப்பவே இந்த சபைக்கு விரோதமாய் சத்ருவானவன் பலரை எழுப்பினான். கிறிஸ்துவுக்கு பின்னாடி 70 வருஷத்தில், கிபி 70 நீரோ மன்னன் என்கிற ஒரு மன்னன் எழும்பி எல்லா கிறிஸ்தவர்களையும் தேவ பிள்ளைகளையும் அழித்து ஒழித்து விடுவேன் என்று அவன் சொன்னான். அதற்கு பிற்பாடு நம்ம சபை சரித்திரத்தில் நம்ம படித்தோம்னா அந்தந்த காலகட்டங்களில் பிசாசு பலரை எழுப்பி தான் காலத்தில் எப்படியாவது இந்த சபையை நான் இல்லாமல் செய்து விடுவேன் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை பிசாசு எழுப்பினான். அதற்காக சில மனிதர்களையும் அவன் பயன்படுத்தினான். இந்தியாவுக்கு முதல் முறையாக மிஷினரியா வந்த தோமா கிபி 52 வந்தார். 20 வருஷம் ஊழியம் பண்ணார். 20 வருஷம்தான் தோமா இந்தியாவில் ஊழியம் பண்ணது. கிபி 52 வந்தார். கிபி 72 அவர் சென்னையிலே கொல்லப்பட்டார். நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த முதல் மிஷினரியே, இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷினரியாகிய தோமாவே இயற்கை மரணத்தினால் சாகல. அவரை மகாதேவன் என்கிற மன்னன், மயிலாப்பூரை ஆண்டு வந்தவன், அவன்தான் தன்னுடைய படைவீரனை அனுப்பி அவனை கொல்லும்படி, பரங்கிமலை அப்படின்ற இடத்துல சென்னையில் அவங்கெல்லாம் தெரியும், அங்கே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஈட்டியினால் குத்தப்பட்டு தோமா மரித்து போனார். இது எப்போ நடந்தது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கிபி 72 அப்பொழுது நடந்தது இது. அதற்கு பிற்பாடு நம்ம பார்த்தோம்னா இந்த இனத்தை அழித்து விட வேண்டும் என்றும் இந்த சபையை ஒழிச்சிடணுன்றதுக்காகவும் எத்தனையோ மனிதர்களை பிசாசு எழுப்பினான். அவர்கள் எல்லாரும் ஒளிந்து போனார்கள். சபையானது இன்றைக்கு வழக்கும் வளர்ந்து பெருகி வருகிறது. ஹல்லேலூயா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது எந்த மனுஷன் மேலும் கட்டப்படலை, எந்த மனுஷனும் கட்டலை. இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை அப்படின்னு சொன்னார். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் தான் ஹிட்லர். 100 வருஷத்துக்கு முன்னாடி 1889 ஜெர்மானியில் பிறந்தவன். அவன் சொன்னான், நான் இருக்கிற காலத்தில் இந்த யூதர்களை பூராமே அழிச்சிருவேன் அப்படின்லாம் அவன் சொன்னான். ஆனால் அவன் அழிந்து போனான். 1945 ஏப்ரல் 30 நான் போன வாரத்தில் சொன்னது போல் முதல்ல விஷத்தை சாப்பிட்டான். ஆனாலும் அவனுக்கு ஒரு சந்தேகம், இதில் செத்துருவோமா சாக மாட்டோமா, ஒருவேளை சாகாமல் போனோம்னா என்ன செய்கிறது என்று சொல்லி பாதாள அறைக்கு போய் துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுற்று கொண்டான். ஏறத்தாழ 30 லட்சம் யூதர்களை ஒருவனே கொன்றான். எப்படியாவது இந்த இனத்தை அழிச்சு விட வேண்டும் அப்படின்லாம் அவன் நினச்சான். அவன் ஜெர்மனில் இருந்தான். ஆனால் அவன் காலத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஒரு கிறிஸ்தவ நாடாக இன்னைக்கு இருக்குது. ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்து வருகிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா,
இது எந்த மனுஷன் மேலும் கட்டப்படவில்லை, கிறிஸ்துவாகிய அவர் மேலே அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்தியாவிலேயும் சபைக்கு விரோதமாய் பாடுகள் புதிதாக அல்ல, ஆதி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிலேயும் சரி உலகத்தின் பல நாடுகளிலேயும் சரி பாடுகள் சபைகளுக்கு விரோதமாய் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இதன் மத்தியிலேயும் சபையானது குன்றி போகவில்லை, குறுகி போகவில்லை. மாறாக உலகம் முழுவதும் அது வளர்ந்து பெருகி வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எனவே தேவனுடைய சபையை அவரே கட்டி வருகிறார். ஹல்லேலூயா. மாளிகையிலே ஒரு கட்டடம் என்பது, மாளிகையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபலமான பலவிதமான கட்டடங்களை நம்ம பார்த்தோம்னா அது பல நூறாண்டுகள் தாண்டியும் அது இன்னைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதற்கு செய்திருக்கிறதான அந்த அஸ்திபாரம், அதுதான் முக்கியமானது. ஒரு பெரிய கட்டடத்திலே 3 முக்கியமாய் கவனிக்க வேண்டியது இருக்கிறது, பைபிளின் அடிப்படையிலையும் நாம் பார்க்கிற பார்வையிலையும். ஒன்று, ஒரு மாளிகையானது நிலைத்திருக்க வேண்டுமானால் அதற்கு தேவையானது ஒரு நல்ல அஸ்திபாரம். இரண்டாவது, அது நிலைத்திருக்க வேண்டுமானால் ஒன்றோடு ஒன்று உள்ள இசைவு. அதற்கு அடுத்து இந்த ரெண்டும் இருந்தால் அது நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும். அது நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த ரெண்டும் அந்த கட்டடத்துக்கு அவசியமானது. ஒன்று ஒரு நல்ல அஸ்திபாரம், இன்னொன்று ஒன்றுக்கொன்று இருக்கிற நல்ல ஒரு இசைவு அல்லது ஐக்கியம். இவைகள்லாம் அந்த கல்லுகளுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. நாம் நம்பி இருக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். நாம் யார் மேலே கட்டப்பட்டு வருகிறோம்? கிறிஸ்துவின் மேலே நாம் கட்டப்பட்டு வருகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டு வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கொரிந்தியர் நிருபத்தில் இப்படி சொல்லுவார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் படிக்கிறோம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இங்கே அஸ்திபாரத்தை குறித்து பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், கிறிஸ்துவாகிய அஸ்திபாரம். நாம் யார் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்க. எந்த மனுஷன் மேலே நாம் அஸ்திபாரம் போடவில்லை, கிறிஸ்துவின் மேலே நாம் அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயேசுவை குறித்து எங்களுடைய குடும்பத்துக்கு அறிவிக்க வந்த அந்த தேவ மனிதன் ஒரு நல்ல அஸ்திபாரத்தை எங்கள் குடும்பத்துக்கு போட்டார். அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலே இருந்தது. அவர் அந்த சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திட்டு அவர் போயிட்டார். அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா? இந்த அஸ்திபாரத்துக்கு மேலே ஏராளமான மழை வந்தது, ஏராளமான வெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த அஸ்திபாரமாகி அந்த வீட்டின் மேலே மோதியது. இதெல்லாம் நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் இந்த கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போட்ட வீட்டை குறித்து நம்ம படிக்கும்போது இந்த காரியத்தை நாம் அங்கே படிக்கிறோம். ஒருவன் புத்தியுள்ள மனுஷன் ஒரு வீட்டை கட்டினான். அவன் கட்டியது எங்கே கட்டினான்? கண்மலையின் மேலே வீட்டை கட்டினான். 25ஆம் வசனத்தில் அப்படி தான் படிக்கிறோம். மத்தேயு 7:25 படிக்கிறோம். கண்மலையின் மேலே அந்த வீட்டை கட்டினான். இந்த கண்மலையின் மேலே வீடு கட்டப்பட்டிருந்தாலும் இந்த கட்டடத்துக்கு விரோதமாய் 4 காரியம் வந்ததாக இந்த பகுதியிலே நம்ம படிக்கிறோம். என்னென்ன வந்தது பாருங்க. 7:25 1, பெரும் மழை சொரிந்தது. 2வது, பெரும் வெள்ளம் வந்தது. 3வது, காற்று அடித்தது. 4வது, அந்த வீட்டின் மேலே மோதியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே ஒரு விசுவாசியின் மேலே இந்த நாளும் கண்டிப்பாக வரும். இதில் தாக்கு பிடிச்சு நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதில் ஏதாவது ஒன்று வந்தபோது இதில் அகப்பட்டு இதில் சோர்ந்து போய் கீழே விழுந்து நிலைத்திராமல் போனவர்களும் இருக்கிறாங்க, நிலைத்திராமல் போனவங்களும் இருக்கிறாங்க. சில விசுவாசிகளை நீங்கள் பாருங்கள், ஆர்வத்தோடு சபைக்கு வருவாங்க, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருவாங்க, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வாங்க, சில வருஷங்கள் சபைக்கு வருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஆள் சபையில் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் மேலே இந்த நாளும் என்ன செஞ்சுருக்கோம்? வந்திருக்கும். உங்கள் மேலே இந்த நாளும் வந்திருக்கும், உங்கள் மேலே இந்த நாளும் வந்திருக்கும். ஆனாலும் நீங்கள் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார்.
அநேகர் வீழ்ந்து போனாங்க, அநேகர் சோர்ந்து போனாங்க, அநேகர் சபையை விட்டே போயிட்டாங்க. ஆனால் நீங்களோ கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போட்டு இந்த நாளும் உங்கள் மேலே வந்து மோதியும் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. பெரும் மழை வருமா? வரும். பெரும் வெள்ளம் வருமா? வரும். காற்று அடிக்குமா? அடிக்கும். அந்த வீட்டின் மேலே மோதும். ஆனாலும் கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போட்டிருந்தால் நிச்சயமாய் அந்த வீடு அழிந்து போகாது. ஹல்லேலூயா. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளும் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. ஒரே ஒரு குடும்பம் தான். சுவிசேஷத்தை கேள்விப்பட்டது, ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணது எங்கள் ஒரு குடும்பம் தான். அதுலேயும் ஒரு பெண்ணாகிய எங்கள் அம்மா தான். எங்கள் அப்பா கூட அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. அந்த ஊர் பூரா எல்லாரும் சேர்ந்துருவாங்க. பாஸ்டரை பார்க்கணும்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பக்கம் இருக்க சர்ச்சு, அங்கே தான் போகணும். வாரத்தில் ஒரு நாள் தான் அவரை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. தூரமான இடத்துல அவர் இருக்கிறார். பக்கத்தில் சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. சேர்ந்து ஜெபிப்பதற்கோ ஆலோசனை பண்ணுவதற்கோ பக்கத்தில் யாருமே கிடையாது. பக்கத்தில் சபையும் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்களும் யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஊரே ஒன்று பக்கம் இருக்கும், எங்கள் ஒரு குடும்பம் மட்டும் ஒரு பக்கம் இருக்கும். இப்பொழுதுதான் இந்த ஊர் புறம் சேர்ந்து தான் பெருமலை போல் என்ன செய்வாங்க? சொறிவாங்க. ஏய், நீ இங்கே வரலைன்னா, நாங்கள் சொல்கிறத கேட்கலைன்னா இந்த கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது, இந்த கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, நீನು செத்தா உனக்கு சுடுகாடு தரமாட்டான், உனக்கு அது கிடையாது இது கிடையாது, உங்கள் காட்டு வேலைக்கு ஊர்லேருந்து யாரும் வரமாட்டான். இப்படியெல்லாம் பல்வேறு தடை உத்தரவெல்லாம் அங்கே போட்டாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் இது எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட ஆண்டவர் எங்களை விழாமல் இருப்பதற்கு பலப்படுத்தி நடத்தினார். ஹல்லேலூயா. பெரும் மழை எந்த பக்கம் இருந்து வரும், எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மழை வந்துச்சுன்னா அடுத்து ரெண்டாவது என்ன வரும்? வெள்ளம் வரத்தான் செய்யும். காற்று எப்படி அடிக்கும், எந்த பக்கம் இருந்து அடிக்குன்னு தெரியாது. அதுக்கு அடுத்து எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டின் மேலே என்ன செய்யும்? மோதும். உங்கள் வீட்லேயும் அப்படி நடந்திருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அது நடந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் மேலே நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவாகிய அவர் மேலே உங்கள் அஸ்திபாரத்தை போட்டால் ஒருபோதும் நீங்கள் விழமாட்டீர்கள். நிலைத்து நிற்பதற்கான பலனையும் கிருபையையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நானும் கூட இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு எப்படியாவது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எழுப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தினால தான் இந்த பகுதியிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய கூட்டத்தை எப்படியாவது கூட்டி கூட்டத்தை காண்பிப்போம் என்பதற்காக அல்ல. இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போட்டவர்களாய் அவர்கள் கிறிஸ்துவுக்காக நிலைத்து நிற்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக அவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை விட்டு விழாமல் அவர்கள் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்ற விசுவாசத்தில் தான் இந்த பகுதியிலேயும் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கொரிந்தியர் நிருபம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்வார் அல்லவா? 3:10 இப்படி சொல்வார் அல்லவா? எனக்கு அளிக்கப்பட்ட தேவனுடைய கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த பவுல் என்ன சொல்றாரு? தேவனுடைய கிருபையின்படி, எனக்கு அளிக்கப்பட்ட அவருடைய கிருபையின்படி நான் எப்படி அஸ்திபாரம் போட்டேன்? புத்தியுள்ள ஒரு சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உண்மையாகவே இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒருவரை மாத்திரம் அஸ்திபாரமாக கொள்ளணும். எந்த மனுஷன் மேலும் அல்ல, எந்த போதகர் மேலும் அல்ல. யார் மேலே நம்ம அஸ்திபாரம் போட்டிருக்கணும்? கிறிஸ்துவின் மேலே. ஹல்லேலூயா. இந்த அஸ்திபாரத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் அசைய மாட்டீங்க. ஒருபோதும் நீங்கள் அசையவே மாட்டீங்க. எத்தனையோ வெள்ளங்கள், எத்தனையோ பெருமழை, எத்தனையோ வெள்ளம் வந்து மோதினாலும் நாட்கள் செல்ல 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 எங்கள் ஊரில் என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு குடும்பமாய் ஆண்டவரிடத்தில் வந்தாங்க. ஒவ்வொரு குடும்பமாக ஆண்டவரிடத்தில் வந்தாங்க. ஒவ்வொரு குடும்பமாக கர்த்தருக்குள்ளாக சேர்க்கப்பட்டாங்க. எங்களுடைய தாயார் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மாவுடைய மகன் சிவகங்கையில் ஊழியம் பண்ணுறார். அவருடைய மகனுக்கு
முந்தா நாள் போய் திருமணம் முடிச்சுட்டு வந்தேன். அவங்க சாட்சியாக சொன்னாங்க, நான் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிற இந்த பாஸ்டருடைய அம்மா தான் எங்கள் அம்மாவை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தினார். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறோம். அவங்களுடைய எங்கள் அம்மாவுடைய பேர பிள்ளைகளாகி இவங்களுக்கு அந்த அம்மாவுடைய மகன் தான் வந்து இப்போ திருமணம் முடிச்சு வைக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, உண்மையாகவே ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே அஸ்திபாரம் போட்டு இருந்தால் அவன் மூலமாய் அஸ்திபாரம் உள்ள அநேக நகரங்கள் எழும்பும், அநேக தேவ பிள்ளைகள் அவங்க மூலமாக எழும்புவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே அஸ்திபாரம் போட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் சந்ததி ஆண்டவரை பிடித்து கொள்ளும், ஆண்டவர் மேலே உறுதியாக இருக்கும். எந்த நிலைமையிலேயும் இந்த நாளும் இந்த விரோதமாய், சபைக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் கிறிஸ்துவாகிய அவர் மேலே நாம் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால் நிச்சயமாய் இந்த கட்டடம் ஒரு நாளும் வீழ்ந்து போகாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுலும் என்ன சொல்றாரு? நான் அஸ்திபாரம் போட்டேன் அப்படிங்கிறார். தான் இருந்த காலத்தில் அவர் போன இடங்கள் எல்லாம் கிறிஸ்துவை மையப்படுத்தி அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் கொண்டு வந்தார். அவர் மரித்ததுக்கு பிற்பாடும் அவர் ஊழியம் செய்த அந்த இடத்தில் பெரிய பெரிய சபைகள் எழுந்து பெருகி வந்ததை நாம் சபை சரித்திரத்திலே நாம் படிக்க முடியும். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் உள்ளவர்களாய் நீங்கள் உறுதியுடன் இருங்கள். உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாக இருக்கும்படி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நாம் சபையாக கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவர் இப்படி சொன்னார், கிறிஸ்துவுக்காக எதையும் இழப்பேன், எதற்காகவும் கிறிஸ்துவை இழக்க மாட்டேன். எதற்காகவும் நான் கிறிஸ்துவை இழக்க மாட்டேன், ஆனால் இயேசுவுக்காக எதை வேணுமானாலும் நான் என்ன செய்வேன், இழப்பேன் அப்படின்னு சொன்னார். இது எவ்வளவு பெரியதான உண்மையுள்ள வார்த்தை. தேவனுடைய பிள்ளையாக சபையினர் எல்லாரும் இதை ஒரு மந்திரமாக எடுத்துக்கொண்டு இயேசுவுக்காக நான் எதையும் இழப்பேன், எதற்காகவும் இயேசுவை ஒருபோதும் நான் இழக்க மாட்டேன் என்று நாம் இருக்கணும். நம்முடைய எல்லா நம்பிக்கையும் அவர் மேலே இருந்தால் எது வந்தாலும் நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் சொன்னேன், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இசைவு அப்படிங்கிற வார்த்தை, ஃபெலோஷிப். இந்த மாளிகை வளர்ந்து பெருக வேண்டுமானால் நாம் எல்லாரும் இதிலே கற்களாக இருக்கிறோம். கல்லானது ஒன்றுக்கொன்று இசைவாய் இருக்க வேண்டியது அவசியமானது. நாம் எல்லாரும் இசைந்து இருந்தால்தான் ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் எல்லாருமே ஒரு காரியத்தை செய்வதற்கு இசைந்து இருக்க வேண்டியது அவசியமானது. ஆதி சபை எப்படி வேகமாய் வளர்ந்தது தெரியுமா? அதனுடைய ரகசியம் தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர்ல 2:42 பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலையும் அப்பம்பிக்குதலிலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதிகால சபை எப்படி வளர்ந்து பெருகியது? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் ஒருவருக்கொருவர் எப்படி இருந்தாங்கன்னு போட்டிருக்கு, அந்நியோன்யத்திலேயும் அப்பம்பிக்குதலிலேயும் ஜெபம் பண்ணுதல்லையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்னொரு வசனம் 44 போட்டிருக்கு. அதே அதிகாரத்தில் 44 பார்க்கிறோம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். 46வது வசனத்தில் படிக்கிறோம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். இந்த 3 வசனத்தில் 3 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 42ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் அந்நியோன்யம், 44ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் ஒருமித்து, 46வது வசனத்தில் பார்க்கிறோம் ஒருமனப்பட்டு. இதுதான் இசைவு என்பது. இந்த இசைவு சபையிலே எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டியது அவசியமானது.
இந்த இசைவை குறித்து, ஒரு மனமாய் இருப்பதை குறித்து, தேவனுடைய சபையானது ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒவ்வொரு நிருபத்திலையும் பவுல் இதை குறித்து விளக்கமாக சொல்லிக்கிட்டே வருவார். பிலிப்பியர் 2:2, கொலோசையர் 2:2 போன்ற வசனங்களை நம்ம பார்த்தோம்னா இந்த சபைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? பிலிப்பியர் 2:2 பார்க்கிறோம், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து, எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஆத்துமா இது? சொல்லுங்க எல்லாரும். இசைந்த ஆத்துமா, ஒன் மைண்டு, இசைந்த ஒரு ஆத்துமா. இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பிலிப்பியர் 2:2. கொலோசையர் 2:2 என்ன எழுதுறாரு? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. இதெல்லாம் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு அந்த 3 நாள் கூட்டம் நடத்தினேன். அதில் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து கலந்து கொண்டவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. பிரகாரம் என்று சொல்லுகிற அந்த சுற்றடைப்பு, அதில் எத்தனை தூண்கள் இருக்கும்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த பிரகாரம் என்று சொல்லுகிற சுற்ற அடைப்பு இருக்கு பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் சுற்றிலும் திரை போட்டு மறைச்சிருக்கும். அதில் தூண்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். அதில் எத்தனை தூண்கள் இருக்கு? யாருக்காவது தெரியுமா? 60 தூண்கள். அதுதான் சரியான பதில். எத்தனை தூண் இருக்கும்? மொத்தம் 60 தூண் இருக்கும். 100 முழ நீளம், 50 முழ அகலம் அதனுடைய அளவு. இந்த பக்கத்துக்கு 40 தூண், இந்த பக்கத்துக்கு 40 தூண், சாரி இந்த பக்கம் 20 தூண், இந்த பக்கம் 20 தூண். 40 தூண் ஆகுதா? அந்த பக்கம் 10 தூண், பின்னாடி 10 தூண், மொத்தம் 60 தூண் இருக்கும் அதில். அப்புறமா உள்ளே வந்தோம்னா வாசஸ்தலம் என்கிற ஒரு கூடாரத்தினால் மறைக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதிக்குள்ளே தான் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் அதில் இருக்கும். அதில் எத்தனை பலகைகள் இருக்கு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 48 பலகைகள் இருக்கும். அதில் இந்த 48 பலகைகள் அப்படியே வரிசையாக இருக்கும். 10 முழ உயரம், 1.5 முழ அகலம், 48 பலகைகள் சுற்றி இருக்கும். அதில் இந்த 48 பலகையும் அந்த வனாந்தரத்தில் நிறுத்தப்பட வேண்டுமானால் அதற்கு 5 தாழ்பாள்கள் போடப்பட வேண்டும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. முற்காலத்தில் பழைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஒத்த கதவு இருக்கும் அல்லது 2 கதவு இருக்கும். கதவை சாத்தின உடனே நடுவில் ஒரு இரும்பு பட்டை மாதிரி தொங்கும். அந்த பட்டையை எடுத்து அப்படியே என்ன செய்யுது, இந்த நிலையில் ஒரு ஒரு இரும்பில் செய்யப்பட்ட ஒரு இது இருக்கும், அதை வச்சு பூட்டிடுவாங்க. இதுதான் பழைய காலத்தினுடைய தாழ்பால். இந்த பழைய காலத்தினுடைய தாழ்பால் இப்படி தான் இருக்கும். அதே போல் இந்த 48 பலகைகள் இருக்குது பாருங்கள். இந்த 48 பலகைகளும் 5 தாழ்பால்களால் இணைக்கப்பட்டிருந்தது. அதை குறித்து நம்ம பைபிளில் நம்ம படிக்கிறோம். 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 26 படிங்க, சீக்கிரம் படிங்க. யாத்ராகமம் 26 படிங்க. 5 தாழ்பால்களையும் இங்கே தாழ்பால் என்பது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது அப்படின்னா, தாழ்பால்கள் தான் இணைக்கிறது. இந்த இணைப்பு இருந்தால்தான் இந்த 48 பலகைகளும் சாயாமல் நிற்கும். இல்லாவிட்டால் இந்த 48 பலகைகளும் சாயாமல் நிற்க வேண்டுமானால் இந்த 5 தாழ்பால்கள் அதற்கு அவசியமானது. இந்த 5 தாழ்பால்கள் என்பது தேவனோடு உள்ள உறவும், தேவனோடு உள்ள ஐக்கியமும், விசுவாசமும், தேவ அன்பினால் நிறைந்தவர்களுமாய் இருக்கும்போது தான் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த விசுவாசி நிலைத்திருப்பான். இதில் 4 தாழ்பால்கள் ஒரு டைப்லையும், ஒரு தாழ்பால் மட்டும் வேற ஒரு டைப்லையும் இருக்கும். அந்த வசனத்தை கூட படிங்க. அடுத்த வசனத்தை, நடுத்தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட வேண்டும். மற்ற தாழ்பால்கள்லாம் பலகைக்கு வெளியே இருக்கும்.
ஒரு தாழ்பால் மட்டும் பலகைகளுக்கு உள்ளே ஒரு துவாரம் போட்டு அந்த தாழ்பாலானது இந்த பலகைகளுக்குள்ளே ஊடுருவி பாயும். இது இருந்தால் தான் அந்த வெப்பமான சூழ்நிலையிலையும், காற்று அடிக்கிற அந்த இடத்துலையும், மழை வருகிற அந்த இடத்துலையும் அசையாமல் நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த ஊடுருவி பாய்கிற அந்த தாழ்பால் கிறிஸ்துவின் அன்பு என்ற ஒன்று. அந்த அன்பினால் தான் சபையானது நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பு இருந்தால்தான் சபையிலே எல்லாரும் ஒன்றுக்கொன்று அவர்கள் இசைவாய் அவர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு ஏனோதான அன்று அல்ல, நம்முடைய இருதயங்களிலே அது ஊற்றப்பட்டிருக்க வேண்டியது அவசியமானது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் எங்களுடைய வீட்டை விட்டு பிரிந்து வேதாகம கல்லூரிக்கு சென்னையில் போய் படிக்கும்போது கிறிஸ்துவின் அன்பை அவர்களிடத்தில் நான் பார்த்தேன். கிறிஸ்துவின் அன்பினாலே அவர்கள் நம்மை அதிகமாய் நேசித்தாங்க. இன்னுக்கும் சொல்லப்போனால் அவர்கள் தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது, அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. நமக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களுக்கு நாம் நல்லா ஆசீர்வாதமாக எந்த உதவி செய்வாங்கன்றதுக்காக அல்ல. அந்த இடத்துல நான் போனபோது அவர்கள் காட்டிய அன்பு இருக்கு பாருங்க, அந்த அன்பிலே கிறிஸ்து வெளிப்பட்டார். கிறிஸ்துவை அவர்கள் செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் நான் கண்டேன். இப்போதும் கூட நான் வெளிநாட்டுக்கு போனேன் பார்த்தீங்களா, அங்கே நம்ம சொந்தக்காரங்க இல்லை, அவங்க தெரிஞ்சவங்களும் கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனபோது அவங்கள ஒரு ஹோட்டலில் தான் நான் பார்த்தேன். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன். நானும் அந்த தம்பி, சின்னக்கட்டில் தம்பி, நாங்கள்லாம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் பக்கத்தில் இருந்திருக்காங்க, எனக்கே தெரியாது. அவங்க நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கடைசியில் என்னை பேசினாங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி சொன்னேன். அதுக்கு பின்னாடி தான் அவங்க சொன்னாங்க, நீ எப்போ வேணாலும் எங்கள் நாட்டுக்கு வாங்க பாஸ்டர், எங்கள் வீட்டிலே நீங்கள் தங்கிக்கலாம் பாஸ்டர், இங்கே நீங்கள் ஊழியம் செய்யுங்க பாஸ்டர், நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்யணுமோ, இங்கே ஊழியம் செய்யறதுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு. அடுத்த முறை போகும்போது அவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். அன்பாக நல்லா வச்சுக்கிட்டாங்க. எப்படி? இதுக்குள்ளே ஊட ஒன்று இருக்குது, பலகைகளிலே ஊடுருவி பாய்கிற ஒன்று இருக்குதுல்ல. அந்த அன்பு மட்டும்தான் நம்மை நேசித்தது. அந்த அன்பு மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் உட்கார வச்சிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் பல்வேறு இடங்கள்லேருந்து, பல்வேறு நிலைமைகள்லேருந்து, சூழ்நிலையிலேருந்து, பல ஊர்லேருந்து, பல இனத்திலிருந்து இந்த ஒரு இடத்துலேருந்து உட்கார்ந்துருக்கிறோம் என்றால் இதுக்கு ஒன்று, இந்த பலகைகளுக்கு ஊடுருவி பாய்ந்த ஒரு தாழ்பால் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பு என்ற ஒரு தாழ்பால். கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் சபை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியமானது. இது புதிய ஏற்பாட்டிலே உள்ள சபைக்கு எப்படி ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பலகையை நிறுத்தி இந்த தாழ்பால் எல்லாம் போட்டு ஒரு தாழ்பாலை பலகைகளின் ஊடுருவி பாயும்படி செய்வாயாக என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பிற்காலத்தில் வருகிற கிறிஸ்துவின் அன்பினாலே இந்த ஜனங்கள் எல்லாரும் இணைக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் அங்கே மாதிரியாக செய்து காண்பித்தார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சபையிலே ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருப்பது தேவனுடைய சித்தமானது. ஹல்லேலூயா. நாம் ஐக்கியம் கொள்கிற இடம் சபை. எனவே தான் நான் சொல்கிறேன், ஐக்கிய அல்லது ஆராதனையை ஒருபோதும் நீங்கள் தவற விடாதீர்கள். இதுதான் தேவனுடைய ஜனங்கள் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்படுகிற ஒரு இடம். அது சாலமோனுடைய வீழ்ச்சி எங்கே தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? சாலமோனுடைய வீழ்ச்சி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் படித்தோமானால், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து இவனுடைய தாழ்பால் யாரோடு போனது பாருங்க. ஆண்டவர் ஒரு கட்டளையிட்டு இருந்தார் இஸ்ரவேலருக்கு,
ஒருபோதும் நீங்கள் அவர்கள் அண்டையில் போய் சம்பந்தம் கலவாதீங்க, அவங்களோட புறஜாதி மக்களோட போய் கலக்காதீங்க, புறஜாதியாரோட போய் சேராதீங்க அப்படின்லாம் ஆண்டவர் கட்டளையாக சொல்லி வச்சிருந்தார். ஆனால் சாலமோன் என்ன பண்ணான்னு போட்டிருக்கு, அவர்கள் சாலமோனுடைய இருதயத்தை சாயப்படினார்கள். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு கூட ஐக்கியப்பட்டதுனாலே சாலமோனுடைய வீழ்ச்சி அங்கேதான் ஆரம்பமானது. அவன் தாவீதின் குமாரன் தான். நெடுநாட்கள் இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டியவன் அவன். ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தபடினாலே 58 வயசுலேயே மரணமடைந்தான். சாலமோன் ரொம்ப வருஷம்லாம் இல்லை, 58 வயசுலேயே அவன் செத்ததுக்கு காரணம் என்னென்னா, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, அவனுக்கு சமாதானத்தை இழந்தான். அவன் தான் பிரசங்கியில் கடைசியில் எழுதினான் பாருங்க, மாயை மாயை எல்லாம் மாயை என்று தன்னுடைய வாழ்க்கையை அப்படியாய் அவன் முடித்து கொண்டதுக்கு காரணம் இந்த வசனத்தில் தான் போட்டிருக்கு. அவன் தேவ ஜனங்களோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் தேவ கட்டளையோடும் ஐக்கியமாக இருப்பதை விட்டு அவன் எங்கே ஐக்கியமாக இருந்தான்னு போட்டிருக்கு, அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான். தேவனை அறியாத மற்ற மக்களோடு அவன் ஐக்கியமாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்கு வருகிற நீங்கள் எல்லாருமே பலர் எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கீங்க, அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் எல்லாரும் எல்லாரோடைய ஐக்கியமாக இருக்கிறது இல்லை. ஒரு சிலர் தனிமையாகவே இருப்பீர்கள், ஒரு சிலர் தனியாகவே அப்படி இருந்துக்கிறவீங்க. தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற விசுவாசிகளும் இருக்காங்க. யார் கூடயாவது ஐக்கியமாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. யார் கூடயாவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இது நல்லதல்ல. காரணம் என்னவென்றால், சாத்தான் இவங்கள்ட்ட இப்படி சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? நாம் எல்லாம் ஐக்கியமாக இருக்கிறத சாத்தான் விரும்புவானா? ஏம்மா சாத்தான் விரும்புவான்னு நினச்சிங்களா? அவன் எப்படி தானே செய்வான்? இவரே யார் கூடயும் சேராத, எவ கூடயும் பேசாத, எவளுமே சரி கிடையாது, சர்ச்சில் இருக்கிற எவளுமே சரி கிடையாது. இப்படிப்பட்ட கசப்பான விதையை இருதயத்தில் என்ன செய்வேன்? விதைப்பேன். இந்த கசப்பான விதையெல்லாம் சாத்தான் விதைக்கிற விதை. நம்முடைய ஐக்கியத்தை எப்படியாவது கெடுக்கணும்னு நினைப்பேன். யோரே நீ வேற அவங்க வேற, சர்ச்சுக்கு போறியா, சாமியை கும்பிட்றியா, காணிக்கை போடுறியா, வந்துக்கிட்டே இரு அப்படின்னு. எவ கூடயும் பேசாத, எவளுமே சரி கிடையாது, இப்படியெல்லாம் பிசாசு சொல்லுவான். குறை காணும்படி தூண்டுவான். அவள்கிட்ட என்ன குறை இருக்குது, இவள்கிட்ட என்ன குறை இருக்குது, இதெல்லாம் சொல்லுவான். இப்படிப்பட்ட மக்கள் மற்றவங்களோட ஐக்கியமாக இருப்பாங்க. அவங்களோட யார் கூட தான் ஐக்கியமாக இருக்க முடியாது? தேவன ஜனங்களோட தான் அவங்களால என்ன செய்ய முடியாது? ஐக்கியமாக இருக்க முடியாது. ஆண்டவர் பேசினார்னா எப்படி தெரியுமா பேசுவார்? இங்கே பாரு, அவங்ககிட்ட குறை இருந்தாலும் மன்னிச்சிரு, நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன்ல, அவங்களும் குறை இருக்கலாம், இது ஒன்றும் பெருசு பண்ணாத, இப்படி தான் ஆண்டவர் பேசுவார். ஆனால் சாத்தான் அப்படியே பேசுவான்? நிச்சயமாக அப்படி பேச மாட்டான். ஆகவே யார் பேசுகிறா, எப்படி பேசுகிறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். எனவே எப்படியாவது நம்முடைய ஐக்கியத்தை கெடுக்கிறதுக்கு சாத்தான் எவ்வளோ முயற்சி பண்ணுவான். ஒருவரும் அதுக்கு பலியாகக்கூடாது. நம்முடைய ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகளோடு என்ன செய்யணும்? இருக்கணும். ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கு, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், கொடியானது செடியில் நிலைத்துறாவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும், தேவ ஜனங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமானது. இயேசுகிட்ட வந்து ஒரு நாள் இப்படி கேட்பாங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் வந்து கேட்பாங்க, இயேசுவே உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரரும் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க, சொல்லுவாங்க. 12ஆம் அதிகாரத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில். அப்பொழுது இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்லுவார்? என் தாய் யார்? 47ஆம் வசனம், 48, 49, 50 வசனத்தில் நம்ம படிக்கிறோம் அல்லவா? என் தாய் யார், என் சகோதரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை காமிக்கிறாரு? தன்னுடைய பக்கத்தில் நிற்கிற இந்த சீசர்களை காமிச்சு, இவர்கள்தான் எனக்கு தாயும் என் சகோதரருமாய் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள காமிப்பார். உங்களில் எத்தனை பேர் சபையில் இருக்கிறவங்களை அப்படி சொல்ல முடியும்? இவர்கள்தான் என் தாய், இவர்கள்தான் என் சகோதரர், இவர்கள்தான் என் சகோதரிகள், இவர்கள்தான் என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளோ சீக்கிரம் பிசாசு அதை விட மாட்டான். அவ்வளோ சீக்கிரம் பிசாசு அதை சொல்ல விட மாட்டான். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். பிசாசின் வார்த்தைக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது.
இப்படி இசைவாய் இருந்தால்தான் மாளிகையானது சிறப்பாய் கட்டப்படும். ஹல்லேலூயா. அப்படிதான் அங்கே போட்டிருக்கு. எபேசியர் 2 அதிகாரம் 21, 22, 23 நம்ம படிக்கிறோம் அல்லவா? அங்கே அப்படி போட்டிருக்கு. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு இந்த மாளிகையானது அது வளர்ந்து பெருக வேண்டுமானால் இவர்களுக்குள்ள என்ன தேவை? ஒரு நல்ல அஸ்திபாரம், ஒரு நல்ல இசைவு தேவை இவர்களுக்கு. ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு நமக்கு இருக்கணும். சபைக்கே போகாத சிலர் உள்ளத்துக்குள்ள இப்படிப்பட்ட கெட்ட எண்ணத்தோடு இருப்பாங்க. நான் சபைக்கு போகாட்டாலும் நான் ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கேன். சபைக்கு நான் போகாட்டாலும் நான் யாரோட ஐக்கியமாக இருக்கேன்? ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கேன். ஆனால் கொரோனா காலத்தில் கூட நம்முடைய மக்கள் பல தடைகள் இருந்தபோது கூட எப்படியாவது நான் சர்ச்சுக்கு போகணும்னு அங்கங்கே கூடி நாம் ஆண்டவரை ஆராதித்தோம். ஹல்லேலூயா. உண்மையிலே தேவ பிள்ளைகள்னால் அப்படி தான் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள்னால் அப்படி தான் என்ன செய்யணும். எத்தனையோ தடை வந்துச்சு, அரசாங்கமே தடை போட்டுச்சு. ஆனாலும் நம்முடைய சபை, நம்முடைய மக்கள் அப்படிலாம் எத்தனை தடை போட்டாலும் சர்ச்சுக்கு நாங்கள் போட்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது கூடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று நாமெல்லாம் அப்படித்தான் என்ன செய்தோம். நம்முடைய குமாரனும் அவருடைய இரட்சகருமாக இருக்கிற கிறிஸ்துவோடு எனக்கு நல்ல ஐக்கியம் இருக்கணும். அதை நீங்கள் அவ்வப்போது தெளிவுபடுத்திக்கிறணும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 சொல்லப்பட்டிருக்கல்லவா? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 நாம் படிக்கிறோம் அல்லவா? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். கிறிஸ்துவோடு நல்ல ஐக்கியம் இருக்கணும். வேதத்தை தினந்தோறும் வாசிக்கணும், தினந்தோறும் ஜெபம் பண்ணணும், தினந்தோறும் தேவனோடு நல்ல தொடர்பு உங்களுக்கு இருக்கணும். அதே போல ஆராதனையில் உங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கணும். ஆண்டவரை தேடுகிற ஆராதனையிலே ஒரு நாளும் விட்டுவிடாமல் தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தொடர்பு தேவனோடு உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியமானது. தேவனோடு உங்களுக்கு எப்படி நல்ல தொடர்பு கிடைக்கும்? ஜெபிப்பதினால், வேதத்தை படிக்கிறதுனால், இப்படிப்பட்ட ஆராதனையில் நீங்கள் தவறாமல் கூடி வருகிறதுனால் தேவனோடு ஒரு நல்ல தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த தொடர்பை ஒருபோதும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதை போல மற்ற தேவ பிள்ளைகளோடு ஒரு நல்ல தொடர்பில் நீங்கள் இருக்கணும். குறைவில்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. குறை எல்லாத்தையும் இருக்கலாம். என்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும், எல்லாத்தையுமே இருக்கும். நாம் குறை இல்லாதவங்களாக இருந்தால் பரலோகத்துக்கு போயிடுவோம். குறை இல்லாதவங்களாக இருந்தால் இது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை எதுக்கு இங்கே வச்சிருக்காரு தெரியுமா? சில குறைகள்லாம் நம்ம நிவர்த்தி பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் என்னை சரிப்படுத்துகிறார், என்னை கொண்டு ஆண்டவர் உங்களை சரிப்படுத்துகிறார். சில வேளையில் குடும்பத்தில் கணவரை கொண்டு மனைவியை பூரணப்படுத்துவார், மனைவியை கொண்டு கணவரை பூரணப்படுத்துவார், பெற்றோரை வைத்து பிள்ளைகளை பூரணப்படுத்துவார். எப்படியோ நாம் பூரணமுள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய ஐக்கியம் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் சபையோடும் நல்லா இருக்கணும். இதை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது. இதற்கு விரோதமாக வருகிற சாத்தானுடைய எல்லா எண்ணத்தையும் புறம்பாக்கி நாம் போடணும். மன்னிக்காத தன்மை, ஐக்கியம் கொள்ளாத தன்மை, குறை காணுகிற தன்மை, இவைகளெல்லாம் பிசாசினால் வருவது. இவைகளை அறவே ஒழித்துவிட்டு மாளிகையானது இசைவாய் கட்டப்பட வேண்டியது அவசியமானது. ஒன்று நல்ல அஸ்திபாரம், இரண்டாவது இசைவு. இவைகள் ரெண்டும் இருந்தால் சபையானது, இந்த மாளிகையானது கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கும், கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாய் நிலைத்திருக்கும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. அது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு நீர் காத்து கொள்ளுவீர். நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஜெபத்தில் உறுதியாருங்க, விசுவாசத்தில் உறுதியாருங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருக்குள்ளாக எப்போதும் நீங்கள் ஆண்டவரை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். எந்த நிலைமையிலையும் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாய் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்க பார்ப்பான். உங்கள் இசைவு
தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் உங்கள் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலே இந்த ரெண்டும் உறுதியாக இருந்தால் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த ரெண்டு காரியத்தை முக்கியப்படுத்தி இந்த நாளிலேயும் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் நம்மை இணைக்கும்படியாக, தேவனுடைய மகிமை நம்மை இணைக்கும்படியாக இந்த ரெண்டு முக்கியமான காரியங்களை குறித்து இந்த மாளிகையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த நாளிலேயும் தேவனே, உம்மோடு கூட உம்முடைய அஸ்திபாரத்தில் கலந்தவனாக உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யும்படி, நீர் எனக்கு கிருபை பாராட்டும்படி உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த வேளையிலேயும் உங்கள் அஸ்திபாரத்தை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் அஸ்திபாரத்தை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். 2 பேர் வீடு கட்டினாங்க. ஒருவன் மணலின் மேலே கட்டினான், புத்தி இல்லாத மனிதன். ஒருவன் கண்மலையின் மேல் கட்டினான், அவன் புத்தியுள்ள ஒரு மனிதன். உங்கள் அஸ்திபாரத்தை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் அஸ்திபாரத்தை உறுதியாக்குங்கள். அவரை நோக்கி பார்த்து, நீரே என் கண்மலை, என் அஸ்திபாரத்தை உன்மீது நான் வைக்கிறேன் ஆண்டவரே. உம்மை 100% நம்புகிறேன் ஆண்டவரே. உம்மை பற்றி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் எனக்காக காரியங்களை செய்து முடித்த ஆண்டவர், இதற்காக எனக்காக காரியங்களை செய்து முடித்த கர்த்தர் ஆண்டவரே, இன்னும் உம்மை நான் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. கண்மலையாகிய கிறிஸ்துவே, என் அஸ்திபாரத்தை இன்னும் உண்மையிலே நான் உறுதியாக்குகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட உறுதியில் நீங்கள் இருந்தால், பெரும் மழை வந்து, பெரும் வெள்ளம் வந்து, காற்று அடித்து உங்கள் மேல் மோதினாலும் அதுதான் போகுமே ஒழிய நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருப்பீர்கள். இந்த நிலைத்திருத்தல் இருக்கல்லவா, இதுவே தேவனோடு கூட நீங்கள் உறுதியாயிருக்கிற உறுதியை வெளிப்படுத்துகிறது. இந்த உறுதியிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருங்கள். தேவனோடு தினந்தோறும் உங்கள் ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை வாழ்க்கையிலே குறைவுகள், பின்மாற்றங்கள் என்று ஏதேனும் இருந்தால் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் அவைகளை விட்டுவிட்டு கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தரோடு கூட ஒப்புரவாகி கொள்ளுங்கள். ஆண்டவரோடு நல்மனம் பொருந்தி கொள்ளுங்கள். அவர் உங்களை கழுவுவார், உங்களை மன்னிப்பார், உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். உங்களோடு கூட அவரும் ஐக்கியம் கொள்ளுவார். அவரிடத்திலே நீங்கள் எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாய், இசை உள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய பிரமாணத்தை தொடர்ந்து நிறைவேற்றும்படி அவரை அண்டிக் கொள்ளுங்கள். 2 கரங்களை உயர்த்தி நான் சொல்றதை அப்படியே பின்னாடி சொல்லுங்க. கண்மலையாகிய கிறிஸ்துவே, உம்மீது என்னுடைய அஸ்திபாரத்தை வைக்கிறேன். நீரே இந்த சபையை மாளிகையாக கட்டி வருகிறீர். இந்த மாளிகை இசைவாய் இருக்கும்படி நீர் விரும்புகிறீர். நாங்கள் எல்லாரும் உம்மீது நாங்கள் எங்கள் அஸ்திபாரத்தை வைக்கிறோம். ஒருவருக்கொருவர் நாங்கள் இசைவாய் இருக்க உம்மண்டை எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். 48 பலகைகளும் 5 தாழ்பால்களினால் இணைக்கப்பட்டது போல இயேசுவே, நாங்கள் எல்லாரும் உம்மோடு நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். உம்முடைய அன்பினால் நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். இந்த இடத்துல நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய இந்த ஒவ்வொரு கல்லுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் இந்த மாளிகையிலே இணைத்து நீர் கட்டி வருகிறீர். இந்த மாளிகையிலே இணைத்து கட்டி வருகிறீர். இவர்கள் எல்லாரும் இந்த மாளிகையிலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் தூண்களாக, ஒவ்வொருவரும் கற்களாக இருந்து இந்த மாளிகையை சிறப்பாய் கட்டி எழுப்ப ஆண்டவர் கிருபை பாராட்டும்படி உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களை அவ்விதமாக உருவாக்குவீராக. நிலைத்திருக்கிற பலனையும் கிருபையும் தருவீராக ஆண்டவரே. இந்த கரத்தில் எங்களையே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்து வழி நடத்துவாராக, காப்பாராக. ஆமென்.